பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். அதிமுகவில் ஒரு காலத்தில் ஜாதி அரசியல் இருந்ததில்லை என்றும், ஆனால் தற்போது ஜாதிய ரீதியில் சிலர் அரசியல் செய்கிறார்கள் என்றும் வி.கே. சசிகலா விமர்சித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது சரியான முடிவு அல்ல. அதிமுகவில் ஜாதி அரசியல் நடப்பதாக கேள்விப்படுகிறேன். ஆனால் எனக்கு குறிப்பிட்ட ஜாதியினர்தான் சொந்தம் என்றெல்லாம் கிடையாது. ஜெயலலிதாவும் ஜாதி பார்த்து பழகியவர் அல்ல. நான் ஜாதி பார்த்து பழகி இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். பின்னர் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி குறித்து பேசிய அவர், நாட்டின் மூன்றாவது பெரிய இயக்கமான அதிமுக ஒரு சிலரின் சுயநலத்தால் சரிவை சந்தித்துள்ளது. தற்போது மூன்றாவது இடத்திற்கும் நான்காவது இடத்திற்கும் சென்றுள்ளது. தானும் கெட்டு கட்சியையும் சிலர் கெடுத்து விட்டனர். அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. யாரையும் கட்சியிலிருந்து நீக்கக்கூடாது என்பதிலும் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் எம்ஜிஆர் கவனமாக இருப்பார் என்று கடந்த கால அதிமுக குறித்து தெரிவித்துள்ளார். பின்னர் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசிய அவர், அதிமுக முடிந்துவிட்டது என யாரும் நினைக்க முடியாது. என்னுடைய என்ட்ரி துவங்கிவிட்டது. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களை சந்திக்க போகிறேன். 2026 தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமையும். திமுகவின் கோர பிடியில் இருந்து தமிழகத்தை காக்க அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார்.